ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது யாருமே அண்ட் அகெயின் வந்து தெர் இஸ் அ வார். ரஷ்யா உக்ரைன் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஏதாவது ஒரு வார் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த குளோபல் இன்ஸ்டெபிலிட்டி ஆர் ஜியோ பொலிட்டிக்கல் இது அது பேர் என்ன ஒரு டர்புலன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னதாக இருந்ததுன்னா ஒரு சேஃபர் எவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டாங்க. அண்ட் சைனாவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் நிறைய வந்து கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது இல்லைங்கும்போது வாட் இஸ் த பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் அப்படிங்கும்போது நிறைய பேர் கோல்டுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை. அதனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லாததுனால அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஷார்ட் அப் லைக் எனி திங் 8,000 16,000 வரையும் வந்துருச்சு. ஓகே, இது வந்து ஒரு விஷயம். இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் நெரேட்டிவ் என்ன சொல்லுவாங்கன்னா வார் வந்ததுன்னா என்ன கோல்டு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சொன்னாங்க. இப்போ வந்து வார் இஸ் இன் ஃபுல் ஸ்விங். நல்ல பெட்ரோல் இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இறங்கிட்டுருக்கு. ஏன் கோல்டு இறங்கிட்டுருக்குன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்னும் ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏற்கனவே அது பயங்கரமாக ஏறிடுச்சு. கரெக்டாக திருப்பி இன்னும் அதுக்கு மேலே ஏறுறதுக்குலாம் அதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஓகேயா? ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அது வந்து கம்மியாகுது. இது வந்து ஒரு விதமான ஆர்குமெண்ட். ஸோ நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும், இது மட்டும் தான் நான் சொல்லலை. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து இறங்கிடுச்சு. அண்டு ஆன் டாப் ஆஃப் இட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து as we speak now கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு இந்திய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 93 ரூபா. இதுக்கு முன்னாடி 86 தான் இருந்தது. ஸோ 86லேருந்து 93னா 7 ரூபாங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் கிட்டத்தட்ட அது வந்து 8 to 9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 8 to 9%ம் கோல்டுடைய ப்ரைஸில் வந்து தான் ஆட் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து விஎஸ் இந்தியன் வந்து வி ஆர் பையிங் கோல்டு. அதாவது அஸ் அ கவர்மெண்ட் வந்து என்னென்னா கோல்டு வந்து யூஎஸ் டாலரில் தான் வாங்குறாங்க. ஸோ யூஎஸ் டாலரில் வாங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா கோல்டே பயங்கரமாக ரேலி ஆகிடுச்சு. ஆன் டாப் ஆஃப் இட் நம்மளுடைய கரன்சி வந்து வீக் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா கோல்டை வந்து ஒரு எலிவேட்டட் லெவலில் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் கோ பேக் அண்ட் செக். அதாவது என்னென்னா கோல்டுடைய ப்ரைஸ் வந்து கோவிட்லேருந்து ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு ப்ரைஸ் ரன் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு கோல்டு வந்து கிட்டத்தட்ட 25% வரையும் கீழே இறங்கினது. பட் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரையும் எது இப்போ ரீசெண்டாக நடக்குதோ அது மட்டும்தான் நம்மளுடைய மனசில் வந்து பசுமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து மைண்ட் வந்து காமன் மைண்ட் அதெல்லாம் யோசிக்க தெரியாது, அதெல்லாம் பார்க்கவும் மாட்டோம். இது வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு இவ்வளோ ரூபா அவ்வளோ ரூபாலாம் நான் வந்து சொல்லலை. என்னை பொறுத்த வரையும்